ஒரு குடும்பத்தையே ரவுடி ஒருத்தன் ரொம்ப நாளா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு எதிர்பாராத விதமா அந்த ரவுடிய யாரோ கொலை பண்ணிடுறாங்க. அந்த கொலைக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. அப்ப கடைசியில அந்த போலீஸ்க்கு உண்மை தெரிய வருது. அந்த உண்மையில மிகப்பெரிய ஒரு சம்பவமே நடக்குது. அந்த கொலை அப்படி யார் பண்ணிருப்பா? அந்த குடும்பத்துக்கும் அந்த ரவுடிக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? கடைசியில வர ட்விஸ்ட் யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தோட ட்விஸ்ட் நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்தா தான் அது தெரிய வரும். சோ இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட உங்களோட கருத்துக்கள் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ வெரி குட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சென்னையில பரிமளா அப்படின்ற ஒருத்தர் தன் மனைவி தன்னோட 2 பொண்ணுங்களோட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. பரிமளா அப்படின்னு உடனே பொண்ணு நினைக்காதீங்க. இந்த வீட்டோட தலைவர் தான் அவரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் தான். ஸோ தன்னோட மனைவி 2 பொண்ணுங்க அப்படின்னு ஓரளவுக்கு ஒரு சராசரி வாழ்க்கையா வாழ்றாரு. 2 பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் இப்பதான் காலேஜ் படிக்கிறாங்க. ஸோ குடும்ப தலைவரை பொறுத்த வரைக்கும் பயங்கர சிக்கனனே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிச்சு இதுக்கு செலவு பண்ணலாமா வேணாமா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு தான் அடுத்த கட்ட முடிவே எடுப்பாரு. இவங்க இருக்கிற வீடு வாடகை வீடு தான். மாசம் 1ஆம் தேதியில இருந்து கடைசி தேதி வரைக்கும் இவங்க வாழ்க்கையை இவங்க எப்படியாச்சும் போராடி ஓட்டி தான் ஆகணும். சோ இப்பேற்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைல்ல தான் இந்த பரிமளா ஆன்கோ குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு. பரிமளா அப்படின்றவருக்கு மொத்தம் 2 பொண்ணுங்க. பெரிய பொண்ணு, சின்ன பொண்ணு. அதுல பெரிய பொண்ணை ரொம்ப நாளா ஒருத்தர் டாவடிச்சு பின்னாலே சுத்திட்டு இருக்கான். அவனை பாக்குறதுக்கு ஆள் நல்லா பிரைட்டா ஒயிட்டா ஒரு டீசென்டான ஒரு கை மாதிரி தான் இருக்கான். எங்கேயோ பெரிய இடத்துல வேலை செய்வான் போல. சரி பின்னாடியே சுத்த அந்த பொண்ணுக்கு போக போக பிடிச்சு போயிருது. இவங்க 2 பேருமே ஓரளவுக்கு லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப பெரிய பொண்ணோட காதல் வாழ்க்கை நல்லா ஸ்மூத்தா தான் போகுது. அப்ப திடீர்னு எவனோ ஒருத்தன் பரிமளா வீட்டுக்கு வெளியே கத்திட்டு இருக்கான். யாருன்னு சொல்லி பார்த்தா, நான் உன் பொண்ணை லவ் பண்றேன், உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு. சரி நமக்கு 2 பொண்ணு இருக்காங்களே, எந்த பொண்ணை அவன் லவ் பண்றான்னு விசாரிக்கும் போதுதான், நான் லவ் பண்றது உன்னோட சின்ன பொண்ணு, அதாவது கடைசி பொண்ணு, உன் சின்ன பொண்ணை தான் நான் லவ் பண்றேன், ஒழுங்கு மரியாதை எனக்கு கட்டி வச்சிரு அப்படின்னு மிரட்டுறான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு மிகப்பெரிய ரவுடி. அந்த ஏரியால அவன் தான் தாதாவே. ரவுடி சாண்டியும் ஒரு ஏரியாக்குள்ள கொலை, கடத்தல், கொரட்டல், மிரட்டல் அப்படின்னு சகலத்தோட அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்துதான் எங்கேயோ பரிமளாவோட சின்ன பொண்ணை பார்த்திருக்காரு. சோ திடீர்னு இந்த பொண்ணை பார்த்த உடனே ஏதோ ஒரு லவ் ஆயிடுச்சு போல. அந்த பொண்ணு பின்னாடியே ஃபாலோ பண்ணி எனக்கு காதலியுமா அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருந்திருக்காரு. அந்த பொண்ணு எதுக்கும் பிடி கொடுக்கல. சரி வேற வழி கிடையாது, நம்ம நேரா மாமனார் மாமியார் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், உங்க பொண்ணு நான் லவ் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு. இப்ப வீட்டுக்கு வெளியே வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்காரு. மாமனாரே உங்க பொண்ணு எனக்கு கட்டிவே அப்படின்னு. உடனே இந்த விஷயம் பெரிய பொண்ணுக்கு தெரிய போய், பெரிய பொண்ணு இதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து பொண்ணை கூட அதை கூட சொல்லி அதான் பிரச்சனை பண்ண, உன்னை நான் சாவடிக்கா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டல்லாம் வேலை கொடுக்குறாங்க. இப்ப சாண்டியும் வீட்டுக்கு வெளியே வந்து பொண்ணை கேட்டு டார்ச்சர் பண்ணதால இப்ப அக்கம் பக்கம் வீட்டு ஓனருக்கு எல்லாருக்குமே தெரிய வருது, இந்த ரவுடிக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு. ஊருக்குள்ள ஒரு விஷயம் கிடைச்சாலே ஒண்ணுக்கு 2 ஆக்கிடுவாங்க. இதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. என்னதான் அவங்க அப்பா அம்மா பேசி பார்த்தும் கூட நம்ம ரவுடி சாண்டியும் அந்த பொண்ணை விடாம டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். அதோட பொண்ணோட அப்பா அம்மாவையும் சேர்த்து டார்ச்சர் பண்றான், என் வருங்கால மாமனாரே, என் வருங்கால மாமியாரே அப்படின்னு. சோ இதனால அந்த குடும்பத்துக்கு இந்த ரவுடியால மிகப்பெரிய ஒரு தொல்லையாவே இருக்கு. அப்பதான் அவங்க ஒரு பிளான் பண்றாங்க, இந்த ரவுடியால நமக்கு அடிக்கடி பிரச்சனை வந்துட்டே இருக்கு, நம்ம பொண்ணோட வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த பிரச்சனையில இருந்து நம்ம தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, பேசாம அவனை நம்ம கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு குடும்பமா சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. என்னதான் குடும்பம் முழுக்க அவனை கொலை பண்றதுதான் நமக்கு சரியான வழி அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே, கொலை பண்ணத பிறகு கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை வரும். சோ அதனால நமக்கு இது தேவையில்ல, முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதுல இருந்து அவாய்ட் பண்ணிட்டு போறது நல்லது அப்படின்னு அந்த ஃபேமிலி கொலை முயற்சியில இருந்து கடைசியில சமாதான முயற்சிக்கு மாறிடுறாங்க. பொண்ணோட அப்பாவும் இவன் ரொம்ப நாளா நம்ம பொண்ணு கிட்ட டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான், நம்ம போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் போலீஸ்காரங்களும் அதை சரியா கண்டுக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க அப்பனை எவனோ ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு இந்த ரவுடி வளர்ந்து வந்து ரிவேஞ்ச் எடுத்து ஒருத்தனை கொலை பண்ணிருக்கான். சோ இவன் அந்தளுக்கு டேஞ்சரான ஒருத்தன் அப்படின்னு பொண்ணோட அப்பாக்கு பரிமளாக்கு தெரிய வருது. சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதுல இருந்து தப்பிக்கிறது தான் ஒரே வழி அப்படின்னு இந்த விஷயத்தை எப்படியாச்சும் அவாய்ட் பண்ணிட்டே அவர் போயிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு ஒரு நாள் தீபாவளி டைம். அப்ப ரோட்டு முழுக்க ஒரே கூட்டமா இருக்கு. ஏன்னா கூட்டம் அப்படின்னு அந்த 2 பொண்ணுங்களை எட்டி பார்த்தா, ரொம்ப நாளாவே இந்த குடும்பத்துக்கு வாங்க பழகலாம் அப்படின்ற ஒரு டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்த ரவுடி சாண்டியை எவனோ ஒட்டம் போட்டு தள்ளிடுறான். இந்த விஷயம் அந்த குடும்பத்துக்கு தெரிய வருது. எவன்டா அவன், நம்ம போட்ட ஸ்கெட்சை நமக்கு தெரியாம நமக்கே போட்டிருக்கான் அப்படின்னு குடும்பமே யார் அவனை கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாக்குறாங்க. அப்ப இந்த குடும்பத்துக்குள்ளே ஒருத்தரை சந்தேகப்படுறாங்க. ஒருவேளை என் 2 பொண்ணுங்க சேர்ந்து கொலை பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு அப்பாவும், பொண்ணுங்களும் இல்ல அப்பா தான் கொலை பண்ணிருப்பாரு, அம்மாவும் இல்ல என் புருஷன் தான் கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் சந்தேகப்படுறாங்க. ஏன்னா இவன் ரொம்பவே டார்ச்சர் பண்ணதுல உன நான் வெட்டாம விட மாட்டேன், உன கொலை பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு ஆளாளுக்கு சவால் பேசியும் டைலாக் விட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே உன போட்டு தள்ளாமா அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வேற அந்த குடும்பத்துக்குள்ள ஓடிட்டு இருக்கு. சோ இதனாலே கண்டிப்பா அந்த ரவுடி அந்த குடும்பத்துல இருக்கிற யாராவது ஒருத்தர் கொலை பண்ணிருக்காமோ அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகமும் நமக்கு வருது. இந்த ரவுடியோட கொலை கேஸை விசாரிக்க போலீஸ் மிஷ்கின் அவரு உள்ள வராரு. இவர் வந்த உடனே இவனை பத்தின எல்லா டீட்டெயிலும் எனக்கு வரணும் அப்படின்னு இந்த ரவுடியை பத்தின ஃபுல் டீட்டெயிலா அவர் கலெக்ட் பண்ணி பாக்குறாரு. இந்த பக்கம் நம்ம பரிமளோட அவங்க ஃபேமிலியும் கண்டிப்பா கொலையா நம்ம 4 பேத்துக்குள்ள யாரோ ஒருத்தர் தான் பண்ணிருப்பாங்க. ஆனா அதை கண்டுபிடிக்கிறதுல இப்ப எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அந்த ரவுடிக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க தெரியும். அப்ப கண்டிப்பா போலீஸ் நம்மள தேடி வருவாங்க. சோ அதுக்கு முன்னாடி நம்ம எங்கயாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லி பரிமளாவும் அவர் குடும்பத்துக்கிட்ட கேட்கிறாரு. அப்பதான் குடும்ப தலைவருக்கே தெரியாம ஒரு சின்ன குழப்பங்க
அங்க நடந்திருக்கு. நம்ம ரவுடியும் அந்த சின்ன பொண்ணு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாரு. அந்த பொண்ணுக்கு இவர புடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அந்த பொண்ணு ரவுடியோட நம்பரை கண்டுபிடிச்சு ரவுடிக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி கால் பண்ணி பேசிட்டு இருந்திருப்பாங்க. என்னமா நடக்குதுங்க, அவன் ஒரு ரவுடிமா, அவங்கிட்ட போய் நீ கான்டாக்ட் டீலிங் வச்சிருக்கியா அப்படின்னு அப்பா கேட்கும்போது தான், இல்லப்பா நான் எங்கெங்கெல்லாம் போறேனோ அவன் அங்கெங்கெல்லாம் வருவான்ப்பா, யாரா அவன், நம்மள ஒரு ஆளை நம்மளே சுத்தி சுத்தி வரானே அப்படின்னு அவன் நம்பரை கண்டுபிடிச்சு அவங்கிட்ட பேசலான்னு, இல்லப்பா அவனை திட்டலான்னு தான்ப்பா நான் நம்பரை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பச்சம் புள்ள வேஷம் போடுது. உடனே அப்பாவுக்கும் சரி அவனை திட்டிட்டு போனை வச்சுட்டியா இல்ல மறுபடியும் ஃபோன் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது தான், இல்லப்பா நான் அடிக்கடி ஃபோன் பண்ணுவேன், ஏன்னா அவன் அடிக்கடி நான் டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தான், இதுக்கப்புறம் என்ன டார்ச்சரே பண்ணாதான்னு சொல்லி அடிக்கடி ஃபோன் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு ரவுடிக்கும் சின்ன பொண்ணுக்கும் ஒரு மினி ட்ராக்கே ஒன்று போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்ப கண்டிப்பா இந்த சின்ன பொண்ணுக்கு ரவுடி மேல ஏதோ ஒரு கரிசனை ஒன்று இருக்கு. யாரா அவன் நம்ம பின்னாடி இப்படி சுத்திக்கிட்டே இருக்கானே, அப்ப கண்டிப்பா இவனை பத்தி ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி. அது மட்டும் இல்லாம ரவுடியும் அவங்க அம்மா கூட்டிட்டு வந்து, அம்மா நான் கட்டிக்கு போற பொண்ணு இந்த பொண்ணு தாமா அப்படின்னு, பாருமா ஒரு மருமகளை அப்படின்னு இதுக்கு முன்னாடி இன்ட்ரோடியூஸ்லாம் பண்ணி வச்சிருக்காராம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்ப அவன் உன்ன லவ் டார்ச்சர் பண்ணியிருக்கான், உனக்கும் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கு, ஸோ கண்டிப்பா போலீஸ்காரன் நம்மளை பிடிச்சி வெளுக்க போறான் அப்படின்னு பரிமளா அவரு முடிவு பண்றாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, போலீஸ் நாளைக்கே நம்ம வீட்டுக்கு வரலாம், நம்மள துருவி கிழிவி கேட்கலாம், எல்லாரும் பாபநாசா படம் பார்த்திருக்கீங்களா அப்படின்னு பாபநாசா கதை ரேஞ்சுக்கு இந்த குடும்பம் போயிட்டு இருக்கு. போலீஸ் இந்த ரவுடியோட கொலை கேஸை தீவிரமா விசாரிக்கிறாங்களே, இந்த ரவுடிக்கு இதுக்கு முன்னாடிக்கு யாருக்குன்னா முன்விரோதம் இருக்கா, இந்த ரவுடி அப்படி என்னதான் பண்ணிட்டு இருந்தா, யார் யார் கூட சண்டை போட்டு வச்சிருக்கான்னு விசாரிக்கும் போது தான் நம்ம சாண்டி ரவுடியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாம்ப் அப்படின்ற ஒரு போதை பொருளை காலேஜ் பசங்களுக்கும் ஏகப்பட்ட பொதுமக்களுக்கும் சப்ளை பண்ணிட்டு இருந்தாரு. சோ கண்டிப்பா இதுக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு போலீஸ் அந்த கோணத்தெல்லாம் வேற விசாரிக்கிறாங்க. அப்பதான் அந்த செத்து போன ரவுடியோட போன் போலீஸ் கிட்ட கிடைக்குது. போலீஸ் அந்த போனை செக் பண்ணி பார்க்கும்போது கடைசியா ஏதோ ஒரு நம்பர் கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தா நம்ம பரிமளாவோட சின்ன பொண்ணு தான் அட்டென்ட் பண்ணுது. போலீஸும் சின்ன பொண்ணு கிட்ட யாரமா நீ, கடைசியா அந்த நம்பர்ல இருந்து ஒரு போன் வந்திருக்கு அப்படின்னு விசாரிக்கும் போது தான், இந்த நம்பர் எனக்கு யாருன்னே தெரியாது சார் அப்படின்னு சொல்லி போய் சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு வா நான் உனக்கு கிஃப்ட் தரேன் அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு நம்ம ரவுடிக்கு மெசேஜ் எல்லாம் வர பண்ணி தொலைச்சிருக்கு. இருந்தாலும் டக்குன்னு போனை கட் பண்ணுது. போலீஸ்காரங்களுக்கு இங்கே ஒரு சந்தேகம், ஆஹா அந்த பொண்ணு நம்ம கிட்ட இருந்து ஏதோ மறைக்குதுரா அப்படின்னு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பரிமளாவோட பெரிய பொண்ணு தன்னோட காதலனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தன்னோட அம்மா கிட்ட அறிமுகப்படுத்துது. அம்மா இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு. எவ்வளவு பிரச்சனை நடக்குது, இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரோ ஒருத்தங்க ஒரு ரவுடியை கொலை பண்ணிட்டாங்க. அந்த சீரியஸ் கொஞ்சம் கூட இல்லாம பெரிய பொண்ணு தான் லவ் பண்ற பையனை அம்மா கிட்ட அறிமுகப்படுத்துறாங்க. அந்த டைம்ல அம்மாவும் சரி இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிய தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஆணித்தரமா சொல்லிடுறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம குடும்ப தலைவர் பரிமளாவுக்கு ஊர்ல இருந்து ஒரு போன் கால் வருது, தன்னோட அக்கா ரொம்ப சீரியஸா இருக்காங்க அப்படின்னு. உடனே தான் மனைவி கிட்டயும் ரெண்டு பொண்ணுங்க கிட்டயும் சொல்லிட்டு ஒரு ஊருக்கு கிளம்பி போயிடுறாரு. ஊருக்கு கிளம்பி போன உடனே தான் அக்கா இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் அவருக்கு தெரிய வருது. இந்த விஷயம் அவரோட மனைவிக்கும் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் தெரிய வருது. அப்பதான் நிஜமாலுமே இந்த கொலையை யார் பண்ணிருப்பாங்க அப்படின்ற விஷயமே நம்ம பரிமளாவுக்கு தெரிய வருது. இந்த குடும்பத்தோட தலைவிக்கு அவர் கணவர்கிட்ட இருந்து ஒரு போன் கால் வருது, எனக்கு தெரியாம இந்த கொலையை நீ தானே பண்ண அப்படின்னு. அந்த அம்மாக்கு பயங்கர ஷாக்கு, நான் எங்க கொலை பண்ண அப்படின்னு. அப்பதான் ஒரு உண்மையே சொல்றாரு, அடி பாவி சாவுக்கு வந்த பார்த்தா ஒருத்தன் என்கிட்ட உண்மையே சொன்னான். இங்கதான் இந்த படத்தோட ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. இந்த ரவுடியை கொலை பண்ணது வேற யாருமே கிடையாது, பரிமளாவோட தம்பியும் மச்சானும் தான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஊர்ல இருந்து இங்க வந்து இந்த ரவுடியை கொலை பண்ணிருக்காங்க. அதுவும் எதனால, நம்ம வீட்டு பொண்ணுக்கு பின்னாடி ஒருத்தர் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கான், அந்த பொண்ணை ஏன்டா ஃபாலோ பண்ற, இதுக்கப்புறம் எங்க வீட்டு பொண்ணு பின்னாடி நீ ஃபாலோ பண்ணாத அப்படின்னு இந்த ரவுடியை பார்த்து மிரட்ட வந்திருக்காங்க. ஆனா அங்க நடந்த ஒரு தகராறுல அவங்க தள்ள போய் ரவுடி பின்னாடியே விழுந்து செத்துட்டுக்கிறான். இந்த விஷயத்த தம்பியும் மச்சானும் பரிமளாட்ட சொல்லும் போதுதான் இவருக்கு விஷயமே தெரிய வருது. அது மட்டுமல்ல, இந்த விஷயம் ஏற்கனவே பரிமளோட மனைவிக்கும் தெரியும், அந்த ரெண்டு பேத்தையும் வர வச்சதே பெரிய பொண்ணு தான். சோ கண்டிப்பா அந்த குடும்பம் தான் அந்த ரவுடியை கொலை பண்ணிருக்காங்க. சோ இந்த ஒரு இடத்துல இந்த குடும்ப கொலகார குடும்பம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. ஆனா பரிமளா எப்படியாச்சு இவங்களை காப்பாத்தி ஆகணும், ஏன்னா தன் பொண்ணுக்காக இவங்களை கொலை பண்ணிருக்காங்க, இந்த கொலைக்கும் நமக்கு எந்த சம்பந்தம் இல்ல, கண்டிப்பா போலீஸ் நம்ம வீட்டை தேடி வரும் அப்படின்னு சொல்லி அவங்க பக்கா பிளானோட இருக்காங்க. இப்ப அக்கா இறந்ததால குடும்ப தலைவியும் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஊருக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு போலீஸ் சிசிடிவி கேமரா எல்லாம் கண்டுபிடிச்சு அப்ப கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கும் அந்த கொலைக்கும் ஏதோ ஒரு வகை சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹவுஸ் ஓனர் கிட்ட விசாரிக்கும் போதுதான் பரிமளாக்கு விஷயம் தெரிய வருது, நம்ம வீட்டுக்கு போலீஸ்காரங்க வந்துட்டாங்க, சோ நம்மள விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கொலை நம்ம தான் பண்ணோம் அப்படின்ட்டு கன்ஃபார்மும் ஆயிடுச்சு. சோ இதுக்கப்புறம் எப்படி தப்பிக்க போறோம் அப்படின்றது தான் அந்த படத்தோட சுவாரஸ்யமான ஒரு விஷயமே. அக்காவோட சாவை முடிச்சுட்டு பரிமளாவும் அவங்க குடும்பமும் மொத்தமா மறுபடியும் சென்னையில இருக்கவங்க வீட்டுக்கு திரும்புறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்த உடனே நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்து செக் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரிய வருது. சரி, போலீஸ் நம்ம வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நம்மளா போலீஸ் கிட்ட போய் ஆஜராகலாம், விசாரணைக்கு நம்ம ஒத்துழைக்கலாம் அப்படின்னு பரிமளா ஒரு ஐடியா பண்றாரு. இந்த இடத்துல சின்ன பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒண்ணு நடக்குது. ரவுடிக்கு ஒரு அம்மா ஒருத்தங்க இருந்திருப்பாங்க. அந்த அம்மா போற வரவங்க எல்லாம் பிடிச்சி யாரா என் புள்ளைய கொலை பண்ணிருப்பா, யாரா என் புள்ளைய கொலை பண்ணிருப்பான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும். அப்ப திடீர்னு அந்த சின்ன பொண்ணு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது, என் ரவுடி புள்ள எவ்வளவு தாண்டா லவ் பண்ணிட்டு இருந்தா, அப்ப கண்டிப்பா இவளுக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மறிச்சு அம்மாவும் ஒரு கேள்வி கேட்கறாங்க, ஏன்டி என் புள்ளைய கொலை பண்ண அப்படின்னு. அப்பதான் ரவுடியோட அலக்கைங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து நம்ம
ரவுடி இந்த பொண்ண லவ்வே பண்ணல, நம்ம ரவுடி வேற ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு ஒரு ட்விஸ்ட ஒண்ணு வைக்கிறாங்க. இது அந்த பொண்ணுக்கே பயங்கர ஷாக்கா இருக்கு. அதாவது இந்த சின்ன பொண்ணு பின்னாடி சுத்தினது என்னமோ உண்மைதான். ஆனா நம்ம ரவுடி வேற ஒரு பொண்ண டாவா விட்டுட்டு இருந்தாரு. இந்த பொண்ண சும்மா சைடுக்கு ஒரு டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு அல்லகிங்க சொல்லும் போது அந்த பொண்ணுக்கே பயங்கர ஷாக்கு. அட பாவீங்களா, அவன் என்ன சின்சியரா லவ் பண்ணி சுத்திட்டு இருந்தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தானே நானே லைட்டா அவன் மேல லவ் பட்டேன். ஆனா இப்படி என்ன அசிங்கப்படுத்திட்டீங்களா, கடைசியில அவன் என்ன டைம் பாஸ்க்கு ஓட்டினா அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களாடா, அதை மட்டும் நான் மறக்கவே மாட்டேடா அப்படின்னு சின்ன பொண்ணு கோவத்தோட அங்க இருந்து கிளம்பிருச்சு. அப்ப ரவுடி இந்த பொண்ணை லவ் பண்ணல, வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பொண்ணுக்கும் ரவுடிக்கும் பிரேக்கப் ஆகி அது ரொம்ப ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்திருக்கு. அதுல எதுவும் பிரச்சனையும் இல்ல. போலீஸ் அந்த இன்னொரு பொண்ணை விசாரிக்கிறாங்க. நான் எந்த கொலையும் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் உறுதியா சொல்லிடுச்சு. இப்ப இந்த பக்கம் பரிமளாவும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நம்மளே போய் விசாரணைக்கு ஒத்துழைப்போம் அப்படின்னு போலீஸ் கிட்ட போய், சார் நான் பரிமளா, நான் இங்க இருந்து வந்திருக்கேன்னு சொல்லும் போதுதான் இன்ஸ்பெக்டர் ஆளு வெளியே இல்ல, நீங்க அப்புறமா கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் சொல்றாரு. அப்ப திடீர்னு கேரளால இருந்து இந்த ரவுடி கொலை சம்பந்தப்பட்டமா 2 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு தகவல் வருது. அந்த கேரளால இருந்து 2 பேர் அரெஸ்ட் பண்ணாங்களா, அது வேற யாருமே கிடையாது, நம்ம பரிமளாவோட தம்பியும் மச்சானும் தான். ஆஹா, அந்த 2 பேரும் மாட்டிக்கிட்டானுங்களா, அப்ப அவ்வளவுதானா நம்ம கதை அப்படின்னு முடிவே பண்றாரு பரிமளா. ஒரு கட்டத்துக்கு மேல எப்ப வேணா நம்ம போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடலாம், சரி வேற வழியே கிடையாது, நம்ம எல்லாத்தையும் ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த பக்கம் ரவுடி நம்ம சின்ன பொண்ணை லவ் பண்ண கிடையாது. சோ இதனாலே அவங்க மன வேதனையில சுத்திட்டு இருக்காங்க. என்னதான் ரவுடியா இருந்தாலுமே நம்ம சின்ன பொண்ணு அவங்க மேல லைட்டா ஆசை வச்சுட்டாங்க போல, அதனால லைட்டா சோகத்திலயும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் மிஷ்கினும் இந்த ரவுடியை அந்த பரிமளாவோட குடும்பம் தான் கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்ற ஆதாரத்தை அதிகமா கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுல முதல் எவிடன்ஸ் ரவுடியோட போனை செக் பண்ணி பார்க்கும்போது சின்ன பொண்ணு நம்பர்ல இருந்து தான் கடைசியா கால் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நீ இந்த இடத்துக்கு வா, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன் அப்படின்னு ஒரு மெசேஜும் வந்திருக்கு. சோ அந்த பொண்ணு சொன்ன இடத்தை ட்ரேசர் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணு சொன்ன இடத்தை நெட்வொர்க் மூலமா ட்ரேசர் பண்ணி பார்க்கும்போது ரவுடியோட நம்பரும் மீதி 2 பேரோட போன் நம்பரும் ஒரே இடத்துல தான் காட்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அதோட மீதி 2 பேரோட போன் நம்பர்ல இருந்தும் சின்ன பொண்ணோட நம்பர்ல இருந்தும் இவங்க 2 பேத்துக்குமே கால் வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த கொலைக்கும் இந்த பரிமளா குடும்பத்துக்கும் ஏதோ சம்மதம் இருக்கா அப்படின்னு போலீஸ் ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க. அந்த 2 பேர் வேற யாருமே கிடையாது, பரிமளாவோட தம்பியும் மச்சானும் தான். குடும்பமா சேர்ந்து இந்த ரவுடியை சேர்த்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் நம்ம போலீஸ்காரங்க தெரிய வர எவிடன்ஸ் எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. உடனே மிஷ்கின் ஜீப்பை எடுத்துக்கிட்டு நேரா பரிமளா வீட்டுக்கு வந்து இறங்குறாரு. உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் விசாரணையா ஆரம்பிக்குது. ரவுடிக்கும் உங்க குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான், சார் ரொம்ப காலமாவே அந்த ரவுடி என் பொண்ணை ரொம்ப லவ் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். சோ அதனால என் பெரிய பொண்ணு மிரட்டி பார்த்துட்டா, நானும் மிரட்டி பார்த்துட்டேன், என்ன மிரட்டினாலும் அவனை கேட்கிற மாதிரியே தெரியல சார். நானும் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், ஆனா அவன் மிகப்பெரிய ரவுடி அப்படின்னு சொல்லி யாரும் கேஸையும் எடுக்கல. சோ கடைசியில யாரோ ஒருத்தன் அவனை போட்டு தள்ளிட்டான். அந்த கேஸை எங்க மேல திருப்பி விட பாக்குறாங்க, இந்த கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது அப்படின்னு பரிமளாவும் அவரோட ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் கிட்ட எடுத்து வைக்கிறாரு. நம்ம மிஷ்கினும் சரி கொலை நீங்க பண்ணல, இதுக்காக உங்க பொண்ணோட நம்பர்ல இருந்து அவனுக்கு கால் போயிருக்கு, எதுக்காக இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வேற உங்க பொண்ணு பண்ணிருக்காங்க, இதுக்கு விளக்கத்தை கொடுங்கன்னு கேட்கும் போதுதான், சார் அவனை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான், எங்க ஊர்ல எங்க சித்தப்பாவும் மாமாவும் 2 பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட நான் சொன்ன இந்த மாரி ஒருத்தன் எங்களை டார்ச்சர் பண்றான், ஒண்ணுமே கிடையாது, நான் சொல்ற இடத்துக்கு அவனை வரவை, நாங்க சும்மா மிரட்டுறோம் அப்படின்னு சொன்னதால தான் சார் அவனை நான் அந்த இடத்துக்கே வர சொன்னேன். அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் பண்ண தப்புல தான் சார் அவர் இறந்திருப்பான், அவங்க 2 பேருமே இதுக்கப்புறம் என் பின்னாடி சுத்த தேவையில்ல அப்படின்ற ஒரு சண்டையில பிடிச்சு தள்ளி விட்டுட்டாங்க, தெரியாதனமா ரவுடி பின்னாடி இருக்கிற கல்லுல விந்து அடிபட்டு செத்துட்டான் சார், நாங்க அந்த ரவுடியை சும்மா மிரட்டலாம் தான் நினைச்சோம், ஆனா இப்படி ஆகும் யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு போலீஸ்காரங்கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்க, போலீஸும் சரி ஓகே உங்க மாமாவும் உங்க சித்தப்பாவும் நாங்க 2 பேரும் தான் அந்த ரவுடியை கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இருந்தாலும் நான் சொல்றேன், உங்க குடும்பமும் அவங்க 2 பேருமே அந்த ரவுடியை கொலை பண்ணல, ரவுடியை கொலை பண்ணது வேற ஒருத்தன் அப்படின்னு போலீஸ்காரர் ஒரு விஷயம் சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த குடும்பத்துக்கே பயங்கர ஷாக்கு. நாங்க இல்லைன்னா அப்புறம் வேற யார் சார் கொலை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதுதான் உங்க பெரிய பொண்ணோட காதலன் அப்படின்னு போலீஸ்காரர் ஒரு விஷயத்த சொல்றாரு. சம்பந்தமே இல்லாம அவன் எங்க இருந்தா வந்தான் அப்படின்னு நமக்கே ஒரே குழப்பமா இருக்கு. பரிமளாவோட பெரிய பொண்ணும் ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கும், அந்த பொண்ணும் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட நான் இவனை தான் லவ் பண்றா அப்படின்னு அறிமுகலா வரப்படுத்தி வச்சிருக்கோம். அந்த ஒருத்தன் தான் இந்த ரவுடியை கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு பெரிய பொண்ணு வாய்ப்பே இல்ல, அவன் அப்படி பண்ணிருக்கவே மாட்டான், ஒரு அப்பாவி, அவனுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ முட்டு கொடுக்குது. ஆனா இருந்தாலுமே போலீஸ்காரங்க ஆணித்தரமா இருக்காங்க, அவன் தான் அந்த கொலையை பண்ணான் அப்படின்னு. சரி அவன் ஏன் சம்பந்தம் இல்லாம கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் இங்கதான் இந்த படத்துல இந்த யாரை அந்த ரவுடியை கொலை பண்ணா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நம்ம காட்டுறாங்க. அதாவது பெரிய பொண்ணோட காதலன் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரக் டீலர், இவனுக்கும் இந்த ரவுடிக்கும் ஏற்கனவே கனெக்ஷன் இருந்திருக்கு. உங்க காதலன் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு சரக்க இந்த ரவுடிக்கு கொடுத்திருக்கான். அந்த ரவுடியும் பணத்துக்கு ஆசைப்பட்டு அதை வெளியே வித்துட்டு நான் இதை எங்கேயோ தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடி இருக்கான். இந்த விஷயம் காதலனுக்கு தெரிய போய் என்னைய ஏமாத்திரியா அப்படின்னு, அதாவது இவங்க 2 பேத்துக்கும் நடுவுல ட்ரக் டீல் பண்றதுல நடக்கிற போட்டியில உங்க காதலன் அந்த ரவுடியை கழுத்தை நிறுக்கி போட்டு சாவடிச்சிட்டாரு. சோ இதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாம உங்க காதலனே நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம், அவனும் எல்லா உண்மையும் சொல்லிட்டான், அவன் சரண்டரும்
ஆயிட்டான். சோ இந்த குடும்பத்துக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் தான் அந்த ரவுடிய கொலை பண்ணா, தயவு செஞ்சு வெளிய பெருமையா பேசிட்டு இருக்காதீங்க. உங்க காதலன் தான் அந்த கொலைய பண்ணான் அப்படின்னு பெரிய பொண்ணு கிட்ட சொல்லும்போது பயங்கர ஷாக்கு. இந்த பொண்ணுங்க ரவுடிகளா இருக்கும் நான் நினைச்சு பார்த்தேன். ஆனா தேடி தேடி ரவுடிகளா பார்த்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்குங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சரக்கு பொருளை எங்க வச்சிருக்கான் அப்படின்னு அந்த காதலனும் சொல்ல மாட்டான். சரி, ஒரு கட்டத்துக்கு மேல பெரிய பொண்ணு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் ஏன்டா அப்படி பண்ண, நான் உன்னை எவ்வளவு நம்பனா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் எல்லாம் போட்டு நான் எதுவுமே பண்ணல, நான் ட்ரக் டீலர் தான், ஆனா கண்டிப்பா நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லி சாதிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல பெரிய பொண்ணுக்கும் பிரேக்கப் ஆயிருது. அந்த பொண்ணு இவனை எவ்வளவு நம்பி இருக்கு, ஆனா கடைசியில இவன் தான் அந்த ரவுடியை கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ரவுடியை கொலை பண்ணது இந்த ஃபேமிலி கிடையாது, அந்த பெரிய பொண்ணோட காதலன் தான். ஆனா அந்த காதலன் கடைசியா ஒரு விஷயம் சொல்லியிருப்பான், நான் ட்ரக் டீலர் தான், ஆனா கண்டிப்பா அந்த கொலையை நான் பண்ணல அப்படின்னு. இங்க தான் பரிமளா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்து போலீஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஆனா எக்ஸாம்ல ஃபெயில் ஆனதால அவரால் போலீஸ் ஆக முடியல. இருந்தாலுமே அந்த போலீஸ் புத்தி அவரை விட்டு போகல. இந்த கொலைக்கும் நமக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ஊர் மக்களும் போலீஸ்காரங்களும் சம்பந்தம் போட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த கொலை யாரு பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஏற்கனவே விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்க தான் அந்த கொலையை அந்த பரிமளாவோட குடும்பமும் பண்ணல, ஏன் அந்த காதலன் கூட இந்த கொலையை பண்ணல. அப்ப அந்த கொலையை யார் தான் பண்ணா அப்படின்னு பரிமளா கண்டுபிடிக்கும் போதுதான் அந்த கொலையை வேற யாருமே செய்யல, நம்ம போலீஸ்காரர் மிஷ்கின் தான் அந்த ரவுடியை கொலை பண்ணிருக்காரு. இவரடா மறுபடியும் சம்பந்தம் இல்லாம ஒரு கதையை கொண்டு வராங்கன்னு சொல்லி பார்த்தா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மிஷ்கினுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இறந்திருப்பான். அவன் காலேஜ் படிச்சிருப்பான். காலேஜ் படிக்கிற டைம்ல ஏகப்பட்ட போதைப் பொருள் எல்லாமே காலேஜ்ல சப்ளை ஆகி அது பசங்களிடையே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. சோ அதனாலே காலேஜ் பசங்களுக்கும் நம்ம மிஷ்கினோட பசங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல சண்டை. மிஷ்கினோட பையன் பிரின்சிபல் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண, என்ன தைரியம் இருந்தா என்னையே நீ பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு அந்த போதை ஆசாமிகளும் மிஷ்கினோட பையனை அடிச்சே சாவடிச்சிடறானுங்க. இந்த ஒரு விஷயம் மிஷ்கினுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அதாவது இந்த போதை பொருள் காலேஜுக்குள்ள வந்த பார்த்தா பசங்க எல்லாமே கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆகி என்ன பண்றேன்னு தெரியாம கொலை பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அப்ப கண்டிப்பா இதுக்கு காரணமானவன் யார் யாரெல்லாம் என் பையனோட சாவுக்கு மறைமுகமா இருந்திருக்கானோ அவன் நான் சும்மா விட மாட்டான் அப்படின்னு எங்க இருந்து இந்த ட்ரக் சப்ளை ஆகுன்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அப்பதான் இந்த ரவுடி கிட்ட இருந்து சப்ளை ஆகுது. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாமே ஒரு மிகப்பெரிய கேங் மாஃபியாவா இருக்காங்க. சோ இங்க தான் மிஷ்கின் ஒரு ஐடியா பண்றாரு. நேரா அந்த காதலன் கிட்ட போய் அந்த ரவுடி நீ கொலை பண்ணிடு, அதுக்கப்புறம் நீ இந்த தொழில் எடுத்து நடத்து, ஆளுக்கு பாதியா பிரிச்சுப்போம், எனக்கு தேவை அந்த ரவுடி சாவணும் அப்படின்னு போலீஸ்காரனும் தன்னோட பையனோட சாவுக்கு பழிவாங்க பெரிய பொண்ணோட காதலன் மூலியமா தான் பையன் சாவல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாத்திலுமே டீல் பேசி அவர் கையாலே அவர் போடத்துல வச்சிருக்காரு. சோ கடைசியில என்னதான் அந்த காதலன் கொலை பண்ணிருந்தாலுமே அதுல முழுக்க முழுக்க நம்ம மிஷ்கின் போலீஸ்காரருக்கு கண்டிப்பா ஒரு பங்கு இருக்கு. சோ போதை பொருள் அப்படின்ற ஒரு விஷயத்தால ஏகப்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்படுது, ஏகப்பட்ட பேர் இறக்குறாங்க. சோ இந்த ஒரு விஷயத்துல இந்த படத்துல ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம என்னதான் நாட்டுல போதை பொருள் அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொன்னாலுமே மறைமுகமா ஏதோ ஒரு மூலியமா உள்ள கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. சோ இதனால ஏகப்பட்ட குடும்பங்களும் பாதிக்கப்பட்டு தான் இருக்கு. சோ இந்த ஒரு விஷயத்தை அழகா நம்ம டைரக்டர் இதுல எடுத்து சொல்லியிருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம இதோட இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. ஒரு குடும்பத்தையே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த ஒரு ரவுடி மர்மமான முறையில எவனோ ஒருத்தன் கொலை பண்ணிடுறான். அந்த குடும்பத்துக்கும் இந்த கொலைக்கும் எப்பேற்பட்ட சம்பந்தம் இருக்கு, யார் அந்த ரவுடியை கொலை பண்ணிருப்பா அப்படின்றத இந்த கதையில ரொம்ப ஸ்லோவா சொல்லியிருப்பாங்க. சோ கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். இந்த படத்தோட எக்ஸ்பிளைன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதோட கடைசி வரைக்கும் இந்த வீடியோ நீங்க பாக்குற மாதிரியா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சூப்பர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய ஒரு சின்ன கருத்து எனக்கு பெரிய உறுதுணையா இருக்கும். சோ நன்றி, வணக்கம்.